மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைதான நாகேந்திரன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூர் மத்திய சிறையிலிருந்து சென்னை எழும்பூர் கோர்ட்டுக்கு அழைத்து வரப்பட இருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைதான நாகேந்திரன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூர் மத்திய சிறையிலிருந்து சென்னை எழும்பூர் கோர்ட்டுக்கு நாகேந்திரன் அழைத்து வரப்படுகிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அரசனே, இந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 23 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில இந்த வேலூர் மத்திய சிறையில் கைதியாக இருக்கும் பிரபல வடசென்னை தாதா நாகேந்திரன் 24வது நபராக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்ய அவருடைய மகன் அஸ்வத்தமனுடன் சேர்ந்து நாகேந்திரனும் வேலூர் மத்திய சிறையில் இருந்து திட்டம் போட்டதாக செம்பியன் தனிப்படை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். பின்னர் எழும்பூர் நீதிமன்றத்தில் கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்று இந்த சிறையில் இருக்கும் நாகேந்திரனை கைது செய்வதற்கு வாரண்ட் பெற்ற சென்னை செம்பியன் தனிப்படை போலீசார் 9ஆம் தேதி மத்திய சிறைக்கு சென்று அங்கு சிறைத்துறை அதிகாரிகளிடம் அந்த ஃபார்மல் கைது செய்வதற்கான வாரண்டை அந்த ஆவணத்தை சமர்ப்பித்தனர். அதற்கு பின்னர் நாகேந்திரன் ஃபார்மல் கைது செய்யப்படுவதற்கான ஆவணத்தை போலீசார் நாகேந்திரனிடம் வழங்கிய போது முயற்சி செய்த போது இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என, எதற்கும் எனக்கும் இந்த வழக்கிற்கும் சம்பந்தம் இல்லை என்று, என் மகனையும் என்னை கைது செய்கிறீர்கள் என்று அவர் அந்த ஆவணத்தில் கையொப்பமிட மறுத்தார். இந்த நிலையில் அப்போது 30 நிமிடத்துக்கு மேலாக காத்திருந்த அந்த செம்பியன் போலீசார் நாகேந்திரன் கைது செய்யப்பட்டதற்காக அந்த ஆணையில் கைதுக்கான ஆவணையில் சிறைத்துறை அதிகாரிகளிடமே கையொப்பம் பெற்று பின்னர் அந்த ஆவணத்தை சிறையில், அதாவது நாகேந்திரன் இருக்கும் அறையில் அந்த ஆவணத்தை ஒட்டிவிட்டு சென்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்த நாகேந்திரனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இன்று நாகேந்திரன் கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கு போலீசார் அனுமதி கேட்டது. இந்த நிலையில் தற்போது வேலூர் மத்திய சிறையில் அனுமதியோடு நாகேந்திரனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இந்த 10 பேர் கொண்ட வேலூர் போலீசார் பலத்த பாதுகாப்புடன் வேலூர் மத்திய சிறையில் இருந்து அழைத்து சென்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நாகேந்திரனை போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்க செம்பியன் தனிப்படை போலீஸ் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்கும். அங்கு அவருக்கு அனுமதித்தால் நாகேந்திரனை விசாரிக்கும் பட்சத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பல உண்மைகள் வெளியே வரும் என்பது தெரிய வந்திருக்கிறது. அர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.